இன்னைக்கு ரியல் அனாலிசிஸில் நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, லீனியர் அல்ஜிப்ரா நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். இப்போ ரியலுக்கு வாங்க. ஸோ லெட் ஏ பி எ சீக்வன்ஸ் ஆஃப் ரியல்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. ஓகே, இது வந்து ரியல் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ்லேருந்து சீரீஸை பற்றின கொஷின் கேட்டிருக்காங்க. சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் ஆயிருந்தால் அந்த சீரீஸ் நாட் கன்வர்ஜென்ட் இல்லை, அதுக்கு சப்சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜென்டாக இருக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து எந்த சப்சீக்வெண்ட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாது, அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து பேசுகிறாங்க. ஓகே, இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஎன் வந்து ரியல் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0னா ஏஎன் என்ன மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு உங்களுக்கு வர தெரியணும். ஓகே, ஏஎன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா 1/n எடுத்துருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஆள் யார் அப்படின்னா கன்வர்ஜஸ் டு 0, ஏஎன் வந்து 1/n. இப்போ ஏஎன் 1/n எடுத்தீங்க அப்படின்னா இது ரியல் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ சமேஷன் 1/n கன்வர்ஜென்ட் இல்லை. சமேஷன் 1/n பவர் p வந்து எப்போ கன்வர்ஜென்டாக இருக்கும் அப்படின்னா p வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 1 இருந்தால் எனக்கு கன்வர்ஜென்ட், p லெஸ் than or equal to 1 இருந்தால் டைவர்ஜஸ். ஓகே, ஸோ அப்போ இது என்ன இல்லை, கன்வர்ஜென்ட் இல்லை. அப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சமேஷன் ஏஎன் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ் ஆயிரும், ஏன்னா இது டைவர்ஜென்ட் சீரீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அடுத்து வாங்க. ஓகே, ஸோ ஏஎன் வந்து 0க்கு போகணும் அப்படின்றாங்க. ஓகே, ஒரே ஒரு மாடுலேஷன் தான். நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓகே எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த 0க்கு போகக்கூடிய இன்னொரு ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஏஎன் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்க, -1/n டிவைடட் பை n. ஓகே, ஸோ இதுவும் எங்கே கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஏன்னா ஏன் கன்வர்ஜஸ் என்ன போட்டுருங்க, மாட் ஏஎன் தானே போட்டீங்க, மாடுலஸ் ஆஃப் -1/n டிவைடட் பை n. ஏன்னா இது கன்வர்ஜஸ் டு 0னால ஏஎன் -0 கால்குலேட் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடுலஸ் ஆஃப் ஏ கன்வர்ஜஸ் டு ஏன்னா மாடுலஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏ லெஸ் தன் எப்சிலான்னு சொல்லணும், அதானே. ஓகே, இதில் 0 சப்ராக்ட் பண்ணால் அதுவே தான் 1/n கிடச்சி. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் பார்த்தீங்கன்னா 1/n. திஸ் இஸ் கோஸ் டு 0. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து கன்வர்ஜஸ் டு 0ன்னு இருக்கு. வாட் அபவுட் த சீரீஸ் சமேஷன் -1/n டிவைடட் பை n. இது வந்து என்னது, ஆல்டர்னேட்டிங் சீரீஸ். இந்த சீரீஸ் என்னது, கன்வர்ஜஸ். இந்த சீரீஸ் டைவர்ஜஸ், பட் இந்த சீரீஸ் ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் கன்வர்ஜஸ். பட் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏஎன் சமேஷன் ஏஎன் இஸ் நாட் கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவும் ஃபால்ஸ், ஏன்னா எனக்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரியும் என்ன ஏன் கன்வர்ஜஸ் டு 0ங்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து சமேஷன் ஏஎன் கன்வர்ஜஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். ஓகே, ஆனால் நாட் கன்வர்ஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியுது, ஆல்டர்னேட்டாக எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ அதுவும் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன, இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணணும், அதுதான் மெயின் காஸ். ஓகே, இது சொல்லியாச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு கன்வர்ஜஸ் கிடைக்குது, ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டைவர்ஜஸ் கொடுத்துருக்காங்க, நாட் கன்வர்ஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சீரீஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் சீரீஸ் கன்வர்ஜென்ட் இல்லாத மாதிரி எனக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, ஏன் 0க்கு போகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் ட்ரூ இல்லை. அப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாருங்க, சப்சீக்வன்ஸை பற்றின ரிசல்ட் கேட்டிருக்கிறாங்க. சப்சீக்வன்ஸ், தேர் எக்ஸிஸ்ட் சப்சீக்வன்ஸ் ஏ nk ஆஃப் ஏன் such that the series அந்த சப்சீக்வன்ஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த சீரீஸ் வந்து எனக்கு கன்வர்ஜென்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து there may not exist any subsequence such that this is convergent. அந்த சப்சீக்வன்ஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் த, ஏன்னா இங்கே இந்த மாடுலஸில் பிரச்சனை இருக்குதுல்ல, அதனால இங்கே மாடுலஸ் போட்டு விட்டுட்டு பேசுகிறாங்க. ஓகே வாங்க, இப்போ இதுக்கு நான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னோட கெஸ் வந்து என்ன அப்படின்னா இது கொஞ்சம் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஏஎன் வந்து லெஸ் தென் எப்சிலான், உங்களுக்கு ஒரு சப்சீக்வன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குதா, இது கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கல, வி கேன் பி ஏபிள் டு கிவ் அ ப்ரூஃப் இட் செல்ஃப். less than epsilon தெரியுமா, it is true for every epsilon because an converges to 0, அதனால mod an minus 0 is less than epsilon. That is உங்களுக்கு இந்த இது mod an less than epsilon அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு சப்சீக்வன்ஸ் சொல்ல முடியுமா, அந்த சப்சீக்வன்ஸோட மாடுலஸ் ஆஃப் த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ நான் வந்து எப்சிலான் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1/2 power k அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ
கே 1 இருக்கிறப்போ எனக்கு ஒரு எலமெண்ட் கிடைக்குமா, அதை வந்து நான் எப்சிலன் ஈக்குவல் டு 1/2 டு த பவர், அதாவது நீங்கள் எப்சிலாங் ஒவ்வொரு எப்சிலாங் எடுக்க எப்சிலன் ஈக்குவல் டு 1/2 எடுக்கிறப்போ எனக்கு ஏலேருந்து ஒரு மெம்பரை பிக் பண்ணுறீங்க. அதை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா A1, ஓகே, AN1. அப்புறம் எப்சிலன் ஈக்குவல் டு 1/2² எடுக்கிறப்போ ஒரு ஆளை பிக் பண்ணுறீங்க, அது யார், AN2. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ANK வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த மெம்பர் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, எப்சிலன் ஈக்குவல் டு 1/2, 1/2², 1/2³ அந்த மாதிரியான ஆட்களெல்லாம் எடுக்கிறப்போ இங்கேருந்து ஒரு மெம்பரை பிக் பண்ணுறீங்க. அந்த மெம்பர் யார் அப்படின்னு சொல்லுவேன், அதுதான் ANK. அந்த ANK யார், 1/2 டு த பவர் K. ஓகே, இப்போ இந்த 1/2 பவர் K வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரீஸ், ஓகே, இந்த சீரீஸ் என்னது, n = 1 to infinity modulus of ANK. யா, இது பாருங்க உங்களுக்கு என்ன வந்துடும், summation n = 1 to infinity 1/2 power K. இந்த சீரீஸ் கன்வர்ஜஸா? எஸ், it is a geometric series. இது என்னது, கன்வர்ஜஸ். இதோட சம் கூட நீங்க என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா A/1 - R அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம், கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் n = 0ல இருந்து ஆரம்பிக்குதா, n = 1ல இருந்து ஆரம்பிக்குதா அப்படிங்கிறது கேஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது கன்வர்ஜஸ். அப்போ எனக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா I can able to produce a subsequence, okay, such that அந்த சப்சீக்வன்ஸோட மாடுலஸ் ஆஃப் த சீரீஸ் என்னவா இருக்கும், கன்வர்ஜஸ் இருக்கும். இது வந்து ட்ரூவா இருக்கும். இது வந்து தேர் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் சொல்லலை, ஏதாவது ஒரு ஆள் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்றாங்க. எஸ், இட் இஸ் பாசிபிள். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, there may not exist any subsequence ANK of AN such that this is convergence. There may not exist any subsequence. நான் ஒரு சப்சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேனே, அப்ப என்ன சொல்ல முடியாது, இது வந்து ஃபால்ஸா இருக்கும். இந்த ஐடியா வந்து இந்த சப்சீக்வன்ஸ் ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் தான். பட் நீங்க இதை எப்படி எடுத்த அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா 1/n converges to 0 அப்படிங்கிறதுனால இப்போ பாருங்க, இது சப்சீக்வன்ஸ் வந்து நான் என்ன எதுல இருந்து கூட எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னா 1/2 power n. This is also will converges to 0. ஓகே, ஏன்னா இது என்ன கேஸ் அப்படின்னு, அதாவது சீரீஸ்ல சம் வேற வரும். அதாவது x⁴n goes to 0 if mod x less than 1. இப்போ 1/2 power n கூட நீங்க ஒரு an எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற. ஓகே, அப்போ இதுல சப்சீக்வன்ஸ் வந்து 1/2 to the power k எடுக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ அதனால பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த an வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரியல்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னா உங்களுக்கு என்னலாம் அப்படிங்கிறது தெரிய வரணும். ஓகே, என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்கு அப்படிங்கிறது, 0க்கு கன்வர்ஜ் ஆகுற மாதிரி என்னென்ன சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். இதுவும் ஒன் ஆஃப் த சீக்வன்ஸ். ஓகே, அது ஒன்று தான் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. ப்ராப்ளம் வந்து சிம்பிள் தான், நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். இந்த ஒர்க் பண்ண உங்களுக்கு பார்த்துட்டே இருந்தீங்கனாலே இதுக்கு இது டேலி ஆகும் இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடுவீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜாப் வந்து ஈஸி. ஓகே, அது வந்து நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வரும். திடீர்னால சடனாக யோசிக்க யாராலையும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம எக்ஸாமை கண்டிப்பாக கிராக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வில் சீ. இதே மாதிரி இன்னொரு அடுத்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரியல் அனாலிசிஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.